வணக்கம் யூடியூப் நேயர்களே மற்றும் உலகெங்கிலும் உள்ள யூடியூப் நேயர்களே, இந்த விழிப்புணர்வுக்காகவும் சிந்தனைக்காகவும் பதிவுகள் ஆகும். யாவரையும் பொறுப்பு துறப்பு, எவரையும் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் குறை கூறியோ இந்த பதிவு வெளியீடு அல்ல. எனவே இன்றைய சமுதாயத்தில் நாம் அதிகம் சந்திக்கும் பிரச்சனைகளில் இந்த 3 விஷயங்களும் நம்மை மிகவும் பாதிப்புக்குள்ளாகிறது. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. எனவே மண் என்பது நாம் உடைய சிறு கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை சொத்து பிரச்சனைகள் இன்று வழக்காடு மன்றங்களில் அதிகமான வழக்குகள் கூட்டமாக இருக்கின்றன என்பது அனைவரும் அறிந்தது. எனவே வழக்கறிஞர்கள் பற்றவில்லை, நீதிபதிகள் பற்றவில்லை என்பது சமீபத்திய தகவல் புள்ளி விவரங்கள். எனவே அடுத்தபடியாக பெண்ணாசை. இன்றைய சமுதாயத்தில் நாம் சாதாரணமாக பெண்களை மட்டுமே இதுக்கு கடந்த வலை 11 கண்களே பெண்களை நண்பாது எனவும், ஜோதிடத்தில் களத்திரம் என்றும், எனவே பள்ளிகள் மற்றும் வேலை பார்க்கும் இடங்களிலும் பெண்களுடைய பழக்க வழக்கங்களும் இன்றைய நவீன சின்னத்திரை, பெரிய திரை மற்றும் இன்றைய சமீப விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாக அலைபேசி மற்றும் பல தொழில்நுட்பங்கள் வாயிலாக நாம் பாதிப்புக்கு உள்ளாவது உண்மை. எனவே யாரையும் குறை கூறியோ எவரையும் மனதை புண்படுத்துவோ இந்த வெளியீடு அல்ல. எனவே இந்த நவீன நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டில் அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்கள் மட்டுமல்ல. இன்றைய சமுதாயத்தில் நாம் அதிக நிகழ்வுகளை சந்தித்து கொண்டு உள்ளோம். வெளியிடங்களில் எந்த ஒரு மிகப்பெரிய பெண் அமைப்புகளும் இதற்கு போராட முன்வந்து தயாராக இல்லை. சிறிய போராட்டங்களுடன் நாம் கடந்து செல்கிறோம். எனவே இந்த தலைப்பு சமூக முற்போக்கு சிந்தனைக்கானது. எனவே இந்த பொது வழியில் சமூக பிரச்சனைகளை சிறிது நாம் சிந்திப்பதற்காகவும் விழிப்புணர்ச்சிக்காகவும் வெளியிட்டு கொண்டுள்ளோம். எவர் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்திலோ அல்லது யாரையும் குறை கூறும் நோக்கத்திலோ இந்த வெளியீடுகள் அல்ல என்று மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். விழிப்புணர்ச்சிக்கானது, சிந்தனைக்கானது, சமுதாய மேம்பாட்டிற்கானது. அடுத்தபடியாக மண்ணாசை, பெண்ணாசை, அடுத்தபடியாக பொன்னாசை. இன்றைய காலகட்டத்தில் பொருள் தேடுதல் என்பது அனைத்து நபர்களுக்கும் அத்தியாவசியமானது. அவர்கள் போட்டி போட்டு பொருள் தேடும் நிகழ்வுகளில் நாம் சந்தித்து கொண்டு உள்ளோம். அதாவது நேர்மையான முறையில் பொருள் தேட வேண்டும் அல்லது நேர்மையற்ற முறையிலும் பொருள் தேட வேண்டும். குறைவான நபர்கள் நேர்மையான முறையில் பொருள் தேடும் பொழுது, நேர்மையற்ற வகையில் பல பொருள் தேடுவதை பார்க்கும் பொழுது, நேர்மையாக பொருள் தேடுபவர்களும் நேர்மையற்றவர்களுடன் போட்டி போட முடியாமல் அவர்களும் அந்த வழியில் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளார்கள் என்பதுதான் உண்மை. இது அனைவரும் அறிந்தது. எனவே பொருள் தேடுதலில் பல வழிகள் உள்ளன. இதில் இன்று சமுதாயத்தில் புறையோடி உள்ளன, அனைவரும் அறிந்தது. எனவே இந்த பொருள் தேடுதலில் பல வழிகளில், குறுக்கு வழிகளில் நாம் நம்மை ஈடுபடுத்தி கொண்டோம் என்றால் அதிலிருந்து பாதிக்கப்படுவது நாம் மட்டுமல்ல, சமுதாயமும் ஆகும். எனவே இந்த குறுக்கு வழியில் பொருள் தேடுவதில் நேர்மையற்ற முறையில் பொருள் தேடுதல் மற்றும் அடுத்தவர்களை துரோகம் நினைப்பது, அடுத்தவர்களை மோசம் செய்வது போன்ற நிகழ்வுகள் வன்முறைகளுக்கு ஒரு வழிவகுக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் அதிகமான வன்முறை நிகழ்வுகள் சமுதாயத்தில் நடைபெற்று கொண்டு உள்ளதை வைத்து நான் கூறுகிறேன். எனவே இதற்கு சின்னத்திரை, பெரிய திரை மட்டும் காரணம் என கூற முடியாது. அவர்களை கேட்டால் சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகளை நாங்கள் படமாக்கி காமிக்கிறோம் என்று பல ஆண்டுகளாக கூறிக்கொண்டுள்ளார்கள். ஆனால் சமுதாயம் என்னவென்றால், நான் இந்த நிகழ்வுகளை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என அனைத்து குற்றம் செய்பவர்களும் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளிப்பது நாம் அறிந்தது. எனவே பத்திரிகைகளில் அதிகமாக கொலை, கற்பழிப்பு போன்ற மோசமான நிகழ்வுகளினுடைய பத்திரிகைகள் அதிகமாக உள்ளன. எனவே இந்த ஒரு பத்திரிகைகள் மாணவன் படித்தவன் பாட்டை எழுதியவன் ஏட்டை கெடுத்தான், படித்தவன்
பாடியவன் பாட்டை கெடுத்தான். நாட்டை இன்று அதிக விழிப்புணர்வு உள்ளது, படிப்பு அழிவு அதிகமாக உள்ளது. ஆனால் அதில் முக்கிய அங்கம் வகிப்பது கல்வி மற்றும் சுகாதாரம், மருத்துவமாகும். எனவே இந்த பொருள் ஈட்டுதலில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே பொதுத்துறை எனவும் தனியார் துறை எனவும் பல துறைகள் உள்ளன. இதில் அரசு இயந்திரம், அரசு நிர்வாகம், அரசு மற்றும் காரணமல்ல. எனவே மக்களும் இதில் ஒரு அங்கம் ஆகும். எனவே இதில் அரசியலான பதிவுகள் அல்ல. அரசியலை பற்றி நாம் இந்த தளத்தில் வெளியிட விருப்பமில்லை. சாக்கடைகள் அதிகம் உடைய கழிவு நீர்களில் நல்ல நீர்களும் போய் கலந்து எல்லாம் சாக்கடைகளாக ஆகி கொண்டு உள்ளன. குடிநீர் குழாய்களும் கழிவுநீர் குழாய்களும் ஒன்றாய் கலக்கும் பொழுது நாம் சுகாதாரத்தில் பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டுள்ளோம். காலகாலமாக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியே ஏற்படாத நிலையில் உள்ளது. எனவே சமுதாயத்தில் நூற்றுக்கணக்கான பகுதியில் 75% நீர்நிலைகளாகும், 25 மேடான தரைப்பகுதியாகும். எனவே நீரினால் மட்டுமே இந்த விழிப்புணர்வுக்காக இந்த பதிவு ஆகும். எனவே சிந்தனைக்காக மட்டுமே இந்த பதிவு ஆகும். எனவே பொருள் தேடுதலில் நாம் நேர்மையான முறையிலும் இருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை கூறி, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசையை பற்றி நான் இந்த பதிவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைவருக்கும் நன்றி. 2025 புதிய பொலிவுடன்.